Hello students, இன்னைக்கு chapter 8 sampling techniques and statistical inference exercise 8.2ல 15-16 பார்க்கலாமாடா. Important question. A sample of 400 individual is found to have a mean height of 67.47 inches. Can it be reasonably regarded as a sample from a large population with mean height of 67.39 inches and standard deviation 1.30 inches? 400 தனிநபர்களை கொண்ட ஒரு கூறில் உள்ளவர்களின் சராசரி உயரம் 67.47 அங்குலம் எனில் அக்கூறானது சராசரி உயரம் 67.39 அங்குலம் திட்ட விலக்கம் 1.30 அங்குலம் கொண்ட முழுமை தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக கருதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்கடாமா. 400 தனி நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ என்ன கொடுத்துருக்கா நமக்கு? சாம்பிள். ஸோ சாம்பிள் சைஸ் கூறு அளவு வந்து என்ன வந்து 400. கூறு சராசரி சாம்பிள் மீன், அது அந்த நம்பரோட சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அது எக்ஸ் பார். அந்த மீன் வந்து எக்ஸ் பார். 400 தனிநபர்களை கொண்ட ஒரு கூறில் உள்ளவர்களோட சராசரி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அது வந்து எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 67.47. அடுத்தது பாருங்கள், லார்ஜ் பாப்புலேஷன் முழுமை தொகுதி பாப்புலேஷன் வந்தால் நியூ சிக்மான்னு எடுத்துக்கணும். சராசரியை அதாவது ஆவரேஜை நியூன்னு எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கத்தை சிக்மான்னு எடுத்துக்கணும். ஸோ நியூவோட வேல்யூ வந்து 67.39, சிக்மாவோட வேல்யூ வந்து 1.30. ஸோ நல் ஹைபாத்திசிஸ் மறுக்கத்தக்க எடுக்கோள் H0 is to நியூ is equal to நியூவோட வேல்யூ என்னடாமா 67.39. அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் மாற்று எடுகோள் H1 is to நியூ நாட் ஈக்குவல் டு 67.39. ஓகேவாப்பா? அல் ஹைபாத்திசிஸ் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் மறுக்கத்தக்க எடுகோள் ஆர் இன்மை கருதுகோள்னு சொல்லுவாங்க. சோதனை அளவை எக்ஸ் பார் மைனஸ் நியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட்டன் இசட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 67.47 மைனஸ் 67.39 தாமா. சிக்மாவோட வேல்யூ 1.30 டிவைடட் பை ரூட் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேவா? ஸோ 67.47 மைனஸ் 67.39 இது சப்ராக்ட் பண்ணுறச்சு 0.08 கிடைக்குதாமா. ஓகேவா? டிவைடட் பை 1.30 டிவைடட் பை 400 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400னா 20 டாமா. ஓகேவா? ஸோ 0.08 டிவைடட் பை இந்த சர்க்கிள் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதை தாண்டா நீ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். 1.30 டிவைடட் பை 20 அப்படின்னு போடுறச்ச அதோட வேல்யூ வந்து 0.065. இப்போது நீங்கள் 0.08 டிவைடட் பை 0.065 பண்ணிங்கன்னா 1.231 கிடைக்கும். ஸோ இது இசட்டோட வேல்யூ. இதுக்கு மாட் எடுக்கிறோண்டாமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணும்பொழுது 1.231 கிடைக்குது. 1.231 கிடைக்குது. ஓகேவா? நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக மாதிரி, இது பாசிட்டிவ்லேயே தான் இருக்குது. நிராகரிப்பு பகுதி கிரிட்டிக்கல் ரீஜியன் மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஆல்ஃபா பை 2. ஏற்பு பகுதி அக்செப்டட் ரீஜியன் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2. ஓகேவா? இப்போ அந்த முக்கியத்துவ மட்டத்தில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இசட் ஆல்ஃபா பை 2 மாடலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. H0. ஸோ 5% ஆர் 0.05 அப்படின்னா அதோட வேல்யூ 1.96. 1% ஆர் 0.0னா 2.58. ஓகேவா? இது எல்லா வேல்யூவுமே நான் இதோட கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? 1.231 அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டா லெஸ் தென்னா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும் இந்த 5%ஓட. ஓகேவா? ஸோ 1.96. அடுத்து 1% ஆர் 0.01 அப்படின்னா 2.58. ஸோ 1.231ஓட 2.58 கம்பேர் பண்ணணும் கிரேட்டராக லெஸரானு. 2% ஆர் 0.02 அப்படின்னா 1.231 ஓட 233 கம்பேர் பண்ணணும்
10% ஆர் 0.10னா 1.645. ஸோ 1.231ஓட 1.645 கம்பேர் பண்ணணும். ஓகேவாடாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1.9 தான் பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த விரிந்த பகுதி வந்து அந்த நம்பரை பார்த்துருக்கணும். ஸோ லெஸ் தென் போட்டாச்சு. லெஸ் தென் அப்படின்னு வந்து அதாவது இசட் ஆல்ஃபா பை 2, அதாவது 5%, 1%, 10%, 2% இதுதான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை ஏற்பு பகுதி ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிடுவோம், அக்செப்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஏற்றுக்கொள்கிறோம், அக்செப்டட் ரீஜியன். ஓகேவா? செகண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய 2.58 தாண்டா அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அக்செப்டட் ராமா. நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த கொடுத்துருக்க கொஷின்லேருந்து இசட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரிஜெக்டட். ஓகேவா? அது ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அக்செப்டட். ஸோ இதுவும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது மாட் இசட்டை விட தான் கம்மியாக இருக்குது. 1.231 லெஸ் தென் 2.33. ஸோ அக்செப்டட், ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ 1.231ம் 1.6ம் பார்க்கும்பொழுதும் லெஸ் தென் தான் இருக்குது. மாட் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2. ஸோ இது வந்து அக்செப்டட், ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த கொஷின் பார்க்கலாமாடா. த ஆவரேஜ் ஸ்கோர் ஆன் எ nationally administered aptitude test was 76 and the corresponding standard deviation was 8. In order to evaluate average and standard deviation கொடுத்துருக்கா இல்லையா, அப்போ நியூ அண்ட் சிக்மா கொடுத்துட்டாடாமா நமக்கு. ஓகேவா? ஓவராலோடது கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் தான் முழுமை தொகுதி. நியூ அண்ட் சிக்மா கொடுத்துட்டாங்க. இன் ஆர்டர் டு எவாலுவேட் a state's education system, the scores of 100 of the state students were randomly selected. இப்போ ரேண்டமாக ஒரு 100 மெம்பர்ஸ் எடுத்திருக்கான், அதை என்னன்னு எடுத்துப்போம். அதோட ஆவரேஜ் கொடுத்துருக்கா இல்லையா, அதை எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நம்பரோட வர்றது எக்ஸ் பார். ஓகேவா? அப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 0.05% சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஸ்கோர்ஸ் அண்ட் த நேஷ்னல் ஸ்கோர்ஸ். ஒரு தேசிய நிர்வாகத்திறன் தேர்வில் மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 76. அது நியூன்னு எடுத்துக்கோங்க. திட்ட விளக்கம் 8. அது வந்து சிக்மா. இது வந்து பாப்புலேஷன் முழுமை தொகுதியோடது. மாநிலத்தின் கல்வி முறையினை மதிப்பீடு செய்ய சமவாய்ப்பு முறையில் 100 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இது வந்து சாம்பிள், ஒரு 100 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து சாம்பிள் கூறு. அதனால் கூறு அளவு, கூறு சராசரி, அதனால் என்ன அது எக்ஸ் பார்னு எடுத்துக்கோங்க. தேசிய மாநில அளவில் மாணவர்கள் மதிப்பெண்களின் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் உள்ளதா என்பதனை 0.05 ஆர் 5% மிகைக்கான் நிலையில் சோதிக்க. ஸோ சாம்பிள் சைஸ் கூறு அளவு, என்னோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தா 100. கூறு சராசரி சாம்பிள் மீன் எக்ஸ் பார் வந்து 72. பாப்புலேஷன் மீன் முழுமை தொகுதியின் சராசரி நியூ அது வந்து 76. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் முழுமை தொகுதியின் திட்ட விலக்கம் சிக்மா, அதோட வேல்யூ வந்து 8. ஸோ நல் ஹைபாதிசஸ் H0 is to நியூ மறுக்கத்தக்க எடுகோல். நியூவோட வேல்யூ வந்து 76. ஸோ H0 is to நியூ வந்து 76. மறுக்கத்தக்க எடுகோல் H0 is to நியூ வந்து 76. அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசஸ் மாற்று எடுகோல் H1 is to நியூ நாட் ஈக்குவல் டு 76. சோதனை அளவை டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் நியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் 10. எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 72 மைனஸ் நியூவோட வேல்யூ வந்து 76 டிவைடட் பை சிக்மா. சிக்மாவோட வேல்யூ என்ன 8. ரூட் 10ஓட வேல்யூ என்ன 100. ஸோ 72 மைனஸ் 76 என்னன்னு பார்க்குறச்ச நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும். -4 divided by
8 divided by root of 100 வந்து 10. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ -4 டிவைட் பை அது 0.8 கிடைக்குது. ஸோ -4ஓட 0.8 டிவைட் பண்ணுறச்சு 5 நம்ம ஆன்சர். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ 40/8 கிடைக்கும். ஸோ 5 8s are 40. ஸோ 5 நெகட்டிவ் சைன் இருக்கனால -5. ஓகேவா? ஸோ இசட் வந்து -5னா மாடலஸ் ஆஃப் இசட் வந்து மாடலஸ் ஆஃப் -5. ஸோ மாடலஸை ரிமூவ் பண்ணுறச்ச நமக்கு +5 கிடச்சிரும். ஓகேவா? மாடுலஸ் வந்து அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவ் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ முக்கியத்துவ மட்டத்தில் ஆகர்மிக நிலையில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் Z∝/2 மாடுலஸ் ஆஃப் Z H0 for 5% or 0.05, 1% or 0.01, 2% or 0.02, 10% or 0.10. 5% 1.96, 1% 2.58, 2% 2.33, 10% 1.645. So modulus of Z in the critical region, accepted region என்னடா, modulus of Z less than 5% ஓட வேல்யூ, இந்த 1% ஓட வேல்யூ, 2% ஓட வேல்யூ ஆர் 10% ஓட வேல்யூ வந்து mod Z less than அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஏற்பு பகுதி, அக்செப்டட் ரீஜியன். ஓகேவா? இதே மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு Z∝/2னா அதே வேல்யூவோ இல்லை அதை விட அதிகமாகவோ உன்னோட மாட் இசட் இருந்துச்சுன்னா அது கிரிட்டிக்கல் ரீஜியன், நிராகரிப்பு பகுதி. ஓகேடாமா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது நம்மளுடைய அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை விட. ஸோ 1.96 இப்படியும் போட்டிருக்கலாம், பட் வந்து மாற்றிட்டேன். 5ஓட 2.58 அது ஒவ்வொன்றோடையும் இதை கம்பேர் பண்ணுறோம். 5 2.33 இது 5% கொடுத்துருக்கா 0.05ன்னு, இருந்தாலும் நான் எல்லா வேலையும் கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். ஓகேவா? அதாவது ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிங்க. அப்படி கொடுக்கல, எந்த பர்சன்ட்டும் கேட்கலன்னா 4%க்குமே கண்டுபிடிச்சிருங்க. 5 1 2 10க்கு. ஓகேவா? இது எல்லாமே 5 greater than 1.96, 5 greater than 2.58, 5 greater than 2.33, 5 greater than 1.645 எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அதாவது மாட் இசட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 4 கேஸ்லையுமே இது வந்து ரிஜெக்டட் தான். ஓகேவா? நிராகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். ஓகேவாப்பா? Z∝/2 வந்து பிக்காக இருந்தால் தான் நம்ம வந்து அக்செப்ட். ஓகேவா? மாட் இசட் வந்து இப்போ எல்லாமே பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ரிஜெக்டட், அதனால் நிராகரிக்கப்படுகிறது. ஸோ நமக்கு வந்து இங்கே 0.05க்கு தான் கேட்டிருக்கா அந்த கொஷினில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றே போதுமானது. நான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். ஓகேவா? எக்ஸாமில் எதுவுமே கேட்கலன்னா 4மே கண்டுபிடிச்சிருங்க. ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தானா அதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேவாப்பா? மீதியெல்லாம் தேவையில்லை. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ராமா, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 5%ஓடது மட்டும் கேட்டிருக்காங்க. 5%ல் Z∝/2 வந்து 1.96. ஸோ மாட் இசட்டோட அதை கம்பேர் பண்ணும்பொழுது 5 இது 5 greater than 1.96. ஸோ H0 வந்து ரிஜெக்டட். H0 is rejected. H0ஐ நிராகரிக்கிறோம். ஓகேவாப்பா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.